ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைலரிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நேராக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து போகக்கூடாது. மிஷினில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட நேம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் தைக்க கற்றுக்கிறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் மிஷினில் வந்து கற்றுக்க மாட்டாங்க. எல்லாத்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷின் இருக்கும். இந்த சின்ன மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம தைக்க கற்றுக்கிறதோட மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் நேம் கற்றுக்கிறதா ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட வீலு. இந்த வீலோட நேம் வந்து என்னென்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வீல் அப்படின்னு வந்து சொல்லணும். வீலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாபின் சுற்றுறதுக்கு ஒரு பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட பார்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா பாபின் வைண்டர். அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து சின்னது பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெகுலேட்டருக்கு மேலேயே வந்து சின்னதாக ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அந்த லிவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரெகுலேட்டர். நம்ம தையல் வந்து ஒரு 2-3 தையல் ஒட்டுக்கா போடணும் அப்படின்னா அந்த லிவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நூல்கண்டு வந்து மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொக்கி மாதிரி ஒரு ஷேப் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூல் பின் அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த இடத்துல தான் வந்து நம்ம நூல் வந்து மாட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். மிஷினில் எப்படி நூல் மாட்டி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஸ்பாட்ஸ்க்கு பேர் வந்து த்ரெட் கைடு. அந்த 3 ஹோல்ஸில் நடுவால் இருக்கிற ஹோல்ஸில் தான் வந்து நூல் மாட்டி ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு டேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் பார். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம நூல் கோக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் எப்படி நூல் கோக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். இந்த இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் புட்டர். இந்த நம்ம தூக்கி விட்டு அதுக்கு அடியில் வந்து துணி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த தூக்கி விடுறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இதை வந்து மேலே தூக்கினா தான் அந்த ப்ரெஷர் புட்டர் வந்து மேலே தூக்க முடியும். அந்த மேலே தூக்கி விடுறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபுட்டர் லிஃப்டர் அப்படிங்கிறது பேர். இந்த ஊசி வந்து மாற்றி கழட்டி மாற்றுற ஸ்க்ரூவுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா நீடில் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டினோம்னா தான் நம்ம வந்து நீடில் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியும். இந்த வந்து ஸ்லைடு மாதிரி பிளேட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதுக்கு பேர் வந்து ஸ்லைடு பிளேட். இந்த சைடில் வந்து ஒரு பிளேட் இருக்கும் பார்த்திங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாபின் கேஸ் போடுற இடத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். நம்ம டைலரிங் கற்றுக்கிறதுக்கு பேசிக்காக என்னென்ன நேம் தெரியணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் எப்படி நூல் கோக்கிறது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணி கற்றுக்குங்க. பெடல் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து மேலே வந்து பேலன்ஸ் வீல் வந்து நம்மளை நோக்கி சுற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து பெடல் பண்ணி கற்றுக்குங்க. தைக்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ் வந்து இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமான பொருள், எந்த பொருள் வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலு. இங்கே லாங் சைஸ் ஸ்கேலு உட்டனாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் ஸ்கேல் கூட வாங்கிக்கலாம். இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணால் ப்ளவுஸு சுடிதார் ஸ்டிச் பண்ண போகிறப்ப தான் இது தேவை. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து அந்தளவுக்கு வந்து தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாபின். நீங்கள் வந்து பெரிய மிஷின் பாபின் வச்சுருந்திங்கன்னா பெரிய மிஷின் பாபின் வேணும்னு வாங்கிக்கிங்க. இல்லை சின்ன மிஷின் பாபின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன மிஷின் வாங்கிக்கிங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள், தையல் பிரிக்கிற ஊசி. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ஷனாக வந்து தைக்க மாட்டோம். அது தப்பாக தைச்சோம் அப்படின்னா பிரிக்கிறதுக்கு தேவையான ஊசி தான் அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நூல் கட்டரு. இதுவும் வந்து கம்பல்சரி தேவை. உங்களுக்கு தேவையான நூல் இப்போ ஸ்டார்டிங் வேணும் அப்படின்னா பிளாக் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊசி ஹெம்மி. நம்ம வந்து அடுத்த லெவல் ப்ளவுஸு அந்த மாதிரி அடுத்த லெவல் போகிறப்ப ஹூக் கட்டுறதுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஊசி, நம்மளுக்கு மிஷினுக்கு போடக்கூடிய ஊசி. பாபின் கேஸ். உங்களுக்கு வந்து பெரிய மிஷின் பாபின் வேணுமா இல்லை சின்ன மிஷின் பாபின் தேவையான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. என்னோடது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷின் தான், அதனால் பெரிய மிஷினுக்கு தேவையான பாபின் கேஸும் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர்.
நீங்கள் இந்த மாதிரி பென்சிலாகவும் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவல் அப்படிங்கிறனால நீங்கள் இந்த மாதிரி சாக் மார்க்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ₹1 வரும். மார்க்கராக பென்சிலாக வாங்கிட்டிங்கன்னா ₹10 வரும். உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் வந்து கத்திரிக்கோல் தான். அதுவும் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இது எல்லாத்தையுமே விட முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் டேப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நோட் போட்டுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ஒரு நோட் போட்டு என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம சேனலில் என்ன போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது, தையல்லாம் எப்படி நேராக போடுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படியா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.